இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 5.0. இதுக்கு வந்து அந்த டெம்பர் கிளாஸும் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பின்னாடி டிஸ்பிளே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அன்பாக்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா GoPro Hero 11 வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது ட்ரோன் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த கவரில் தான் வரும். இந்த GoProன்னு போட்டு இந்த கவரில் தான் வந்தது. கவரெல்லாம் ஆல்ரெடி பிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பாக்ஸை மட்டும் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு GoPro 11 ஸோ ஹீரோ பிளாக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கா, சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோரோ பேட்ரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே போதுங்க கேமரா வர. ஸோ எண்டோரோ பேட்ரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மல் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத்து 5.0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே நியூக்கு அப்கிரேட் ஆயாச்சு. இப்போ வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓடிப்போ. ஸோ வந்து பாக்ஸில் அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஓரம் போய்ட்டு இந்த வாட்டி 2 கேரி கேஸ் ஆயிடுச்சா நம்மளுக்கு. இதுக்குள்ளே அந்த இதில் வந்து ஃபுல்லாக அட்டையாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நான் ஓப்பன் பண்ணோன்னே இதுன்னுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேமராவை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவும் இல்லை. மறுபடியும் ஒரு யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்வ் மவுண்ட், மறுபடியும் ஒரு கோப்ரோவோட ஸ்க்ரூ. இதில் என்ன இருக்குது, இதுதான் எண்டோரோ பேட்ரிங்க. ஸோ இதை பார்த்தீங்களா, இதுதான் நார்மல் GoPro 9, 10, 11ஓட பேட்ரி. 9, 10ஓட பேட்ரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலரில் வரும், அது நார்மல் பேட்ரி. இது எண்டோரோ பேட்ரி. ஸோ இது வந்து பேட்ரியோட கெப்பாசிட்டியும் ஆகி அதே மாதிரி ஓவர் ஹீட்டில் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரில. நம்ம இது வந்து வோல்ட்டாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. இல்லைனா இந்த பேட்டரியை தூக்கி GoPro 10 போட்டு GoPro 10 பேட்டரியை தூக்கி இதில் போட்டு, ஏன்னா வோல்ட்டாவில் தான் நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இது இருக்குல்ல, அதிலே இன்பில்ட்டு 4400 mAh பேட்ரி இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம 10 யூஸ் பண்ணிட்டு 10 பேட்டரியை வந்து நம்ம 11க்கு விலாகிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மவுண்ட் இதோட சேர்த்து நான் அப்போவுமே சொன்னேன்ல, இதில் இங்கே தான் எங்கேயோ வச்சேன், நீங்கள் காட்டுறேன். இதில் இருக்குது பாருங்கள். இந்த மவுண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நம்ம விலாகிங் பண்ண சொல்ல இந்த மாதிரி மவுண்ட் ஒன்று போடுவோம்ல, அந்த மவுண்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது போட்டு பார்ப்போம். இது வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே, எப்படியே யூஸ் பண்ணிப்போம். இல்லைனா இது வந்து லைட்டாக அந்த ஜே மவுண்ட் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஜே மவுண்ட் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி வரும்ல, அது மாதிரி இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பார்ப்போம், இது ரெண்டில் எந்த மவுண்ட் செட் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா எல்லாமே இப்போ நமக்குன்னு தானே ஆகிப்போச்சு. அதனால் வந்து ஜாலியாக இருக்கலாம். பாக்ஸில் இது கேமரா ஓரமாக இருக்கும். இங்கே மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பவுச்சுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. சேம் அதே தான், ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 10 பார்த்தோம்ல, அதே மாதிரி எல்லாமே. ஹேவ் ப்ராடக்ட் கொஸ்டின், நோ கொஸ்டின், ஒன்லி ஓவர் ஹீட் கொஸ்டின். சரி, இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுருவோம். எப்படியும் இப்போது கேமராவில் வந்து சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் 10 அப்டேட் பண்ணி முடித்தேன். ஸோ அதே மாதிரி தான் 11 அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இதுக்கு உள்ளே வச்சுட்டு இப்போ கேமராவை ஃபஸ்ட்டு முதல்ல ஆன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ பேட்ரி இருக்குன்ட்டு. கேமராலேயே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஸ்டிக்கர் தான் இருந்தது. இந்த சைடில் பிக்கிறதுக்கு ரெட் கலரில் இருந்தது. இதில் வந்து கை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே எம்போஸ் ஆன மாதிரி இருக்குங்க அப்படியே. ஸோ இதில் வந்து கேமரா அப்டேட் பண்ணியே ஆகணுன்றாங்க. குமாரே, கேமரா அப்டேட் பண்ணுற, இல்லைனா சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆஹா, என்ன அருமையாக ஸ்மூத்தாக வருது. இதுக்கு வந்து அந்த டெம்பர் கிளாஸும் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பின்னாடி டிஸ்பிளே,
ஃப்ரண்ட்டில் லென்ஸுக்கும் ப்ளஸ் இந்த டிஸ்பிளேக்கும் சேர்த்து ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேமராவை வந்து அப்டேட் பண்ணிடலாம். வரமாட்டேருந்து வந்துட்டாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கேமராவை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெமரி கார்டை தூக்கி உள்ளே கடாசிடுவோம். லாக் ஆகிடுச்சு. நல்லா நகத்தை வச்சு அழகாக உள்ளே குத்தணும், அப்போ தான் போய் லாக் ஆகிறாரு. பேட்டரியில் எப்படியும் ஐயோ மாற்றி போட்டேன். அதான் பேசிகிட்டே இருந்தேன்னா தப்பாக போட்டுருவோம். போயிட்டேன் உள்ளே. ஓகே, இப்போ இதை வந்து லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேட்ரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கேமராவும் அப்டேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அழகாக GoPro 11 வந்துடுறாரு ஃப்ரண்ட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே தான் கேட்க போகுது. ஆன் பண்ணோன்னே எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். சரி, இதை நான் செட்டப் பண்ணிவிட்டு ஐயோ என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். கூங்குவான் போடா வெளியே போடா வெளியே. ஓகே, இப்போ செட்டப் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து GoPro 11 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நான் வந்து பேட்ரி சார்ஜ் போடல. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வோல்ட்டா இருக்குது. வோல்ட்டா இருக்கிறனால அதில் கொஞ்சோண்டு பேட்ரி இருக்கிறனால GoPro ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒரு செட்டிங் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ கேமராவை எப்படி நம்ம ஷேக் பண்ணால் கூட அந்த ஃபுட்டேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்ன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து இதில் பாருங்கள். ஸோ டிஸ்பிளேயில் தெரியுதுல்ல. இப்போ நான் வந்து இதை ரொட்டேட் பண்ணால் கூட என் ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா அப்படியே தான் போகுது. ஸோ நான் இந்த டைரெக்ஷன் வரைக்கும் கேமராவை திருப்பிட்டேன். ஸோ இதுதான் ஹரிசாண்டலாக தான் மாறி இருக்கே தவிர்த்து, ஆனால் வீடியோ ரெக்கார்டிங் வந்து அது ஸ்ட்ரைட்டாக தான் ஆகும். ஸோ இது வந்து தெரியுதா, நான் எவ்வளோ கேமரா ரொட்டேட் பண்ணியிருக்கேன், என் ஃபுட்டேஜும் அப்படியே தான் போகுது பார்த்தீங்களா. இது நல்ல ஆப்ஷன். நம்ம வ்ளாக் பண்ண சொல்ல ஏதோ ஒரு நேரத்தில் இப்படி சைடில் வச்சுட்டா கூட அந்த ஃபுட்டேஜ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். அது கேமராவில் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல ஆப்ஷனு. நான் 10 வாங்க சொல்ல வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அந்த லென்ஸ் மோடும் வாங்கணும்னு இருந்தேன். அந்த லென்ஸ் மோடு போட்டோன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல இவ்வளோ திக்காக வரும் லென்ஸ் மோடு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பீஸை ரிமூவ் பண்ணிட்டு அதை லென்ஸ் மோடு மாற்ற மாதிரி இருந்தது. ஸோ வ்ளாகிங்க்கு தான் மெயினாக அதை நான் எதிர்பார்த்தது. இப்போ 11 வந்து அந்த அப்டேட்டை உள்ளே கொடுத்துட்டாங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. அது ஆக்சுவலாக வந்து உள்ள செட்டிங்கில் தான் இருக்குது. செட்டிங்கில் போய் தான் நம்ம மாற்றணும். இந்த கேமரா இது இருக்குல்ல, வீடியோ ரெக்கார்டிங் இது, அது மேலே ஒரு சின்ன லென்ஸ் மோடோட அந்த இது இருக்கும். அது நம்ம உள்ளே போய் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம தான் ஆன் பண்ணணும். அதனால் வந்துட்டு இது நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வோல்ட்டாலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீடியா மோட் இருக்குல்ல, மீடியா மோடில் போட்டு இதில் இன்பில்ட் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து எவ்வளோ குவாலிட்டி வருது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த வோல்ட்டா அன்பாக்சிங் பண்ண சொல்ல இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க தெரியுமா, இந்த வாட்டர் ப்ரூஃப் இதுக்கு மாதிரி. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து டைரெக்டாக இந்த GoProவோட சைடு கேஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதை மாட்டிட்டு வோல்ட்டாவை கனெக்ட் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக இதில் இருக்கிற மைக்கில் தான் நம்மளுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். அது வந்து எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு மழை ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே மலையில் போயிட்டு வீடியோ எடுக்கணும், எனக்கு வந்து கேமரா ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த டோரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டோரை போட்டுட்டு நம்ம வோல்ட்டாவை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து வெதர் ரெசிஸ்டண்ட். ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் முக்கிடக்கூடாது. மழை பெஞ்சுதுன்னா அது வந்து மழையில் அவ்வளோ சீக்கிரம் இது ஒன்றும் ஆகாதுன்னு தான் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டோரை வந்து இப்போ போட்டு நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வோல்ட்டாக்கு நம்ம வந்து மீடியா மோட் போட்டு இதில் இருக்க மைக் தான் நான் இப்போ மெயினாக செக் பண்ணணும். ஏன்னா வ்ளாகிங்க்கு இந்த மைக் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எப்போ போசலையும் வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த டோரை கையோட கேரி பண்ணிட்டு போயிடணும். இன்கேஸ் மழை பெய்கிற இடம் இருக்கா, டக்குன்னு என்ன பண்ணுவோம், இந்த மீடியா மோட் இருக்குல்ல, இந்த மீடியா மோடை கழட்டி ஓரமாக வச்சுட்டு கவரில் போட்டுட்டு இந்த டோரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டோரை போட்டு அப்படியே மலையில் அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அப்படியே ஜாலியாக அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மழை தண்ணி பட்டு இது ஒன்றும் ஆகவே போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அதை சொல்லியிருந்தேன்ல, டெம்பர் கிளாஸ் மாதிரி. ஸோ அந்த இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதை நான் ஒட்டிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ இது வந்து பின்னாடி டிஸ்பிளேக்கு வர்ற டெம்பர் கிளாஸு, அந்த டச் ஸ்க்ரீன் வருதுல்ல அதுக்கு வர்ற டெம்பர் கிளாஸு. இது வந்து ஃப்ரண்ட்டு அந்த லென்ஸ் ப்ரொடெக்டரு, இது வந்து டிஸ்பிளே. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 இப்போ ஒட்டிட்டு அப்படியே வந்து அந்த மைக்கு டெஸ்டிங்கு எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் வேலையும் முடிச்சு விட்டுடலாம். ஓகேவா, முடிச்சாச்சுன்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அன்பாக்சிங்லேயே உட்காந்தாச்சுங்க, அவ்வளோதான். இப்போ இதை ஒட்டிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த டெம்பர் கிளாஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 2 சைடு ஒட்டியாச்சுங்க.
ஆனால் பேக்கில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் வந்து அக்யூரேட்டாக டிஸ்பிளே எட்ஜ் டு எட்ஜ் இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த கேஸ் வந்து இந்த கேமராவை வந்து இந்த கேஸ்க்குள்ளே போடுறோம்ல, போட சொல்ல இந்த எட்ஜெலாம் வந்துட்டு அந்த டெம்பர் கிளாஸில் கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டெம்பர் கிளாஸ் தூக்கிட்டு வந்துடுது. அதனால தான் நான் வந்து உஷாராக என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்க்ரீன் இருக்குது தெரியுமா, லேப்டாப் ஸ்க்ரீன் கார்டு இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் கார்டு ஒன்று வாங்கிட்டு வந்தனால இப்போ வந்து ஏதோ ரஃப்பாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒட்ட சொல்ல கொஞ்சம் அதிகமாக வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இது அதுக்கப்புறம் ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து கரெக்டாக அந்த டிஸ்பிளே அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த ஒரு இடம் மட்டும் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஏன்னா 2 ஏர் பபுளும் வந்துடுச்சு. ஏன்னா எப்படியோ டஸ்ட்டு போய் உட்காந்துச்சு உள்ளே. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டா, மீடியா மோட் அண்ட் GoPro 11 vlogging செட்டப் அப்படியே போட்டாச்சு. இது போட்ட அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போது இதோட பட்டன்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, பின்னாடி இருக்குது. ஸோ இந்த சைடு எந்த பட்டன்ஸும் கிடையாது, இங்கே தான் பின்னாடி தான் இருக்குது. நம்ம இந்த டைரெக்ஷனில் vlog பண்ண சொல்ல நம்ம ஈஸியாக இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பட்டன்ஸ் எல்லாம். இன்கேஸ் வந்து நம்ம vlog லென்ஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கேமராவை அப்படி பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உள்ளே வந்து அப்படியே சுற்றுற டைப் தான். ஸோ உள்ளே வந்து சுற்றுற டைப் தான். ஆனால் என்ன ஒன்று, அதை சுற்ற சொல்ல இந்த கேபிளை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு சுற்றிக்கோங்க. இல்லைனா வந்து இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த கேபிள். இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி போட்டிருக்காங்களே, இந்த பழைய டெலிஃபோன் வயர் மாதிரி வரும்ல, இது கொஞ்சம் இழுத்துலாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லைங்க, இதை மாட்டிட்டு வரேன். பரவாயில்ல, அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போது இந்த வயரை வந்து இதில் மாட்டிட்டோடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பேட்ரி இன்பில்ட்டில் இருக்குல்ல, அதனால் டைரெக்டாக வந்து இப்போ GoPro சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து செல்ஃபி vloggingல இப்படி இருக்குது. ஸோ லென்ஸு அதே மாதிரி வந்துட்டு அந்த பட்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து வேறு எதையாவது நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னோம்ல. இப்போ இந்த வயர் இங்கே போட்ட அப்புறம் மறுபடியும் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறாதீங்க. மறுபடியும் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வயர் இன்னும் டைட்டு தான் ஆகும். அதனால் ரொட்டேட் பண்ண சொல்ல, ஸோ வயர் அங்கே இருக்குன்னா அதை நம்ம தான் ரிமைண்ட் பண்ணிவிட்டு இதை இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணியாச்சுன்னா இந்த ஆங்கிளுக்கு போயிடும். இப்போ வந்து அழகாக வந்து இதை நம்ம பார்த்துக்கணும். 2 நாள் அப்படியே யூஸ் பண்ண யார்கிட்டயா தெரியாத ஆள்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுற்றுதா அப்படியே கடக்கு முறக்குன்னு கோழி கழுத்தை திருவுற மாதிரி திருவுனாங்க, இந்த வயர் அடிச்சுன்னா சோழி முடிச்சிச்சு. இது டோட்டலாக இது ஒர்த்லெஸ் ஆகிடும். அதனால் அதை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மோடு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதோட நம்ம சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோட் பட்டன்லாம் அமுக்குனா இந்த லைட்லாம் மாறுது பாருங்கள், இங்கே மாறுது பாருங்கள். ஸோ மோட் பட்டன் அமுக்குனா இந்த லைட்டு இதாக வீடியோவுக்கு அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒன்றா நம்ம செட் பண்ணணும். இப்போ இந்த கேமராவும் இந்த வோல்ட்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம வயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதில் மாட்டி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ GoPro சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஒரு 5 minutes சார்ஜ் ஆகட்டும். சார்ஜ் ஆகணுன்னே நம்ம இதில் வந்து ஆடியோ டெஸ்ட்டு பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் செட் பண்ணியாச்சு. வோல்டாவும் GoPro மீடியா மோடு எல்லாமே கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேமரா ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் வோல்டாவை ரிமூவ் பண்ணிட்டா கூட டைரெக்டாக வந்து ரெக்கார்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 1 கிளிக் இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்குல்ல. இப்போ வந்து மீடியா மோடோட ஆடியோ வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகணுன்னே இந்த அப்போமே சொன்ன மாதிரி தான் இதில் இருக்கிற ஆடியோவை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஆடியோவை வந்து நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த லைட் செட்டப் இருக்குல்ல, இது வந்து இதுவும் போட்டுட்டு அதில் எப்படி எவ்வளோ வெளிச்சம் வருது, ஸோ எல்லாமே அதையும் பார்க்கலாம். இப்போ லைட் ஆன் பண்ணுவோமா? ஆஹா, லைட் ஆன் பண்ணால் நல்லா தான் இருக்குது, நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இப்போ ஃபோனில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பிரைட்னஸ்ஸு. இதில் மேலே வந்து நான் டிஸ்பிளே இந்த நம்பர் செட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நிறையா அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவராக கண்ணு கூசுகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த லைட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஆஃப் பண்ணிடுறேன் இந்த லைட்டை. இந்த லைட்டில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த லைட்டில் வந்து என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வேலை பார்க்க போகிறீங்க, ஸோ இன்கேஸ் கரண்ட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த லைட்டை வந்து இந்த கோல்ட் ஷோ மவுண்ட் இருக்குல்ல, இந்த மவுண்ட்டில் தான் மாட்டணும், இல்லை இந்த 1/3 இதில் தான் மாட்டணும் அப்படி கிடையாது. வீட்டில் ஏதாவது ஜன்னல் கம்பிலாம் இருக்கும்ல, சும்மா உதாரணத்துக்கு இதில் வந்து உள்ள மேக்னெட் இருக்குது, இங்கே பாருங்கள் ஒட்டிக்கிச்சு சரிதா. ஸோ இதில் வந்து மேக்னெட் இருக்குது உள்ள.
ஸோ இந்த மேக்னெட் இருக்கும், ஜன்னலில் எங்கேயாவது போட்டு அப்படியே ரூமுக்கு வந்து வெளிச்சம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரூம் ஜன்னல்லாம் இருக்குல்ல, அந்த ஜன்னலில் மாட்டிட்டு லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டு அப்படியே இப்படி வச்சுக்கலாம். அம்மா கீழே வந்துட போகுது. ஆனால் மேக்னெட் கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி லைட் வந்து ஒர்த்து தாங்க, நல்லா இருக்குது. நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது இண்டோரில் வந்து ஏதாவது ஒரு மாதிரி லைட்டிங் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வேணும், அந்த மாதிரி டைமில் லைட்டிங் வேணும்னா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லைட்டு போட்டாச்சு. என்னோடய ரூமில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஜன்னல்லேருந்து இருக்கிற வெளிச்சம் இவ்வளோ தான். பட் ஆனால் அந்த டிஸ்பிளேயில் வந்து எதுவுமே தெரியல பார்த்தீங்களா. ஆனால் இப்போ அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த லைட் ஆன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ வந்து வார்ம் லைட்டில் வந்து 50% தான் வச்சுருக்கேன். இப்போ வார்ம் லைட்டில் வந்து 50% எனக்கு போதுன்ற மாதிரி இருந்தது இந்த இவ்வளோ இருட்டில். அதே இது வந்து ஃபுல் இருட்டில் வந்து நம்ம ஒயிட்டில் வந்து லைட்டாக வார்மும் ஒயிட்டும் கொஞ்சம் கலந்த மாதிரி அப்படி நம்ம இதில் வந்து எப்படி வேணுமோ செட்டிங் மாற்றிக்கலாங்க இந்த லைட்டில். அதுதான் இந்த லைட்டோட அட்வான்டேஜே நமக்கு. GoPro லைட்டில் பார்த்தீங்கன்னா level 1, level 2, level 3, அதுக்கப்புறம் ஃபுல் பவர் மோடு, இந்த 3 தான் இருக்கும். ஃபுல் பவர் மோடில் ஜஸ்ட்டு 30 செகண்ட் தான் அதில் வந்து லைட் எரியும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த லைட் வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணும். இப்போ ஒரு க்ரீனரியான ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு நம்ம க்ரீன் கலர் வச்சு விட்டுட்டு போகலாம். இல்லைனா வந்துட்டு நம்ம மல்டி கலர் மாற்றி எறிட்டோம், டிஸ்கோ டான்ஸ் மாதிரி கலராக எறிட்டோம்னா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லை குண்டா, இங்கே பாரு கேமரா பாரு, இங்கே பாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க உள்ளே போகலாம். வாங்க சீக்கிரமா உள்ளே போகலாம். இதில் வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்கட்டில் கூட செட் பண்ணிக்கலாங்க. டிஸ்பிளேயில் வந்து ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் டாப்பு, லெஃப்ட் டாப்பு, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த 4 விதமான ஷார்ட்கட்டும் நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மைக் வந்து இப்போ நான் ஃப்ரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கனால ஃப்ரண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் டக்குன்னு பேக் வேணும்னா டக்குன்னு பேக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பேக் திருப்பிட்டு செட்டிங்கில் இப்போ டிஸ்பிளேயில் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து அது வரல. நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட் மைக்குக்கு நான் என்னால் மாற முடியும். இதுதான் இதில் பிரச்சனை இருக்குது. இப்போதைக்கு வந்து எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒர்த் ப்ராடக்டாக தான் இருக்குது. அடுத்த ட்ரிப்பில் இந்த ப்ராடக்டெல்லாம் நான் எவ்வளோ யூசேஜ் பண்ண போகிறேன்னு தான் இருக்குது விஷயம். என்னோடய vlogல நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி உக்காந்தா போதும். சென்னை டு கன்னியாகுமரியா போகிற வெளில மிஞ்சி போனால் ஒரு பெட்ரோல் ஸ்டாப் எடுப்பேன். இதில் போனேன்னா நம்ம எக்ஸ்பல்ஸில் தம்பியில் போனேன்னா ஒரு பெட்ரோல் ஸ்டாப் எடுப்பேன். நம்ம அட்வென்ச்சரில் போனால் 2 பெட்ரோல் ஸ்டாப் எடுப்பேன். நான் என்றைக்கு டீ கடையில் நின்று டீ குடிக்க சொல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்குது, அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்கும். இனிமேல் போகிற இதிலலாம் வந்து லைட்டாக கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக ட்ரோன் ஷாட்டு, 360 ஷாட்ஸ், இன்னும் 360 மட்டும் வர வேண்டியது இருக்குது. அதுவும் விரைவில் வந்துடும். 360 ஷாட்ஸு, ட்ரோன் ஷாட்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போடலான்னு இருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பார்த்துல ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. See you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye. Next product unboxing.